வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முழு பச்சை பயிர் இருக்கு இல்லையா, இதை வச்சு பாயசம். இதை இவ்வளோதான் எடுத்தேன் நான். இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 1:3 அப்படிங்கிற இதில் வேக வச்சுருக்கேன். நல்லா மசிய வேக வச்சுட்டேன் பாருங்கள் குக்கரில். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணணும். இப்போது எப்பயுமே பச்சை பயிறு தோலோடு இருக்கிற கிரைண்ட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் பாலை விடுறேன். பாலோடு கொஞ்ச நாள் கொதிக்கட்டும். எத்தனை விசில் வாங்கினேன்னு கேட்டேன்னா, ஒரு 5-6 விசில் வாங்கிடுங்க. நல்லா நெய்யை விட்டு வறுத்துட்டு குக்கரில் போட்டு 1:3 அப்படிங்கிறதுல தண்ணியும் விட்டுட்டு ஒரு 5-6 விசில் வாங்கிட்டேன்னா நல்லா குழஞ்சி வெந்துடும். அதுக்கப்புறம் உடனே மசிச்சுடுங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். அதாவது ஃபுல் ப்ரோட்டீன். இதெல்லாம் பச்சை பயிறு தோலியோடு இருக்கிற பயிரெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இதில் தான் ரிச் ப்ரோட்டீனே. பாதாம் சாப்பிட்டாலோ பிஸ்தா சாப்பிட்டாதானோ இல்லை, அதை விட ஜாஸ்தியாகவே இதிலெல்லாம் இருக்குது. அதே சமயம் குழந்தைகளையும் பச்சை பயிரை நம்ம எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு யோசிப்போம். இப்படிலாம் பண்ணி கொடுத்தா அவள் சாப்பிட்டுடுவா. நமக்குமே ப்ரோட்டீன்லாம் அவசியமான ஒரு இதுதான். நம்மளோட மீலில் எல்லாமே ஃபுல்லாக இருக்கான்றது பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்மளோட அவசரத்தில் ஒரு நாளைக்கு ஒன்று தான் சேர்ப்போமே வழிய ஒன்று விட்டுடுவோம். அப்படிங்கிறச்சு என்னைக்காவது ஒரு நாள் இதை மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்லாம். ஹெல்த்தியான விஷயந்தான். வெல்லம் தான் பண்ண போகிறோம். இப்போ 1 கப்பு பயிர் எடுத்தேன்னா 1.5 கப்பு வெல்லத்தை நான் அந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயத்தம்பருப்பு பாயசம் சாப்பிட்றோம் இல்லையா, அது தோலியோடு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் இது இன்னும் ஹெல்த்தியான ஒரு பாயசம். இதுக்கு நாம் எவ்வளோ பால் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு பெரிய டம்ளரால் 1 டம்ளர் 200 ml கிட்ட மில்க் விட்டுடுங்க. நீங்கள் என்ன கொதிச்சுட்டு இப்போ நம்ம இந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணலாம். வெல்லம் விடுறதை மட்டும் அடுப்பை சின்னது பண்ணிட்டுருக்கோம். பால் சேர்த்துருக்கோம். வெல்லம் ஆறின வெல்லம் சேர்த்தாலும் சம்டைம்ஸ் பிரிஞ்சு போயிடும் பத்த இருந்ததுன்னா. அதனால் சின்னது பண்ணியிருக்கேன். ஒரு கொதி வரத்துக்குள்ளே திருப்பி சொல்கிறேன், எல்லாருக்கும் மறந்து போயிருந்ததுன்னா. 1 கப்பு பச்சை பயிறு, அதை 1 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் வாசனை வர வறுத்துட்டு 1:3 இதில் தண்ணி வச்சு குழைய வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுட்டேன். அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா 2 வேணாலும் எடுத்துக்கோங்க. பால் 200 ml போட்டிருக்கேன். அந்த குழஞ்ச இதில் பாலை விட்டு முதல்ல கொஞ்ச நாள் கொதிக்க விட்டு அப்புறம் வெல்லத்தை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டினேன்னா இந்த பாயசம் ரெடி. இப்போ இது ஒரு கொதி வந்துடுத்து அணைச்சுடலாம் அடுப்பை. இதுக்கும் சாரப்பருப்பு போடலாம். எந்த பாயசமாக இருந்தாலும் சாரப்பருப்பு போட்டேன்னா நல்லாயிருக்கும். இது சேர்ந்துட்டு இதையும் போடுறேன்.
முழு பச்சை பயிறு பாயசம் ரெடி இப்போ. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. கண்டிப்பாக எல்லாரும் பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.